இங்கே ஒரு கிராமத்தோட செவுத்துல 2 பேரோட பேர் எழுதி அவங்களுக்குள்ள கள்ள தொடர்பு, கிராமத்து ஆளுங்க அவங்கள மன்னிச்சிடுங்கன்னு எழுதியிருக்க. ஊரே அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. பார்த்தா அந்த 2 பேரும் தோட்டத்தில் செத்து போயிருக்காங்க. போலீஸ் இந்த கொலையை கண்டுபிடிக்க நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்ல, அந்த கிராமத்து ஆளுங்க எங்கள் ஊரில் அந்த பழக்கம் இல்லை, நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுமதிக்க மாட்டோம், வேணும்னா எங்களோட ஜமீன் கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்ல, அவர் அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம்லாம் தேவையில்லைன்னு சொல்லிடுறாரு. ஒரு வாரம் கழிச்சு இதே பேட்டர்ல வேற 2 பேர் இறந்து போறாங்க. இப்படியே இன்னொரு தடவையும் நடக்க போலீஸ் ஜமீன் கிட்ட இப்போயாவது எங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண அலோ பண்ணுங்கன்னு கேட்க ஜமீனும் ஒத்துக்கிறாரு. ஊர் ஆளுங்க எல்லாம் இது ஒரு வேலை தெய்வ குத்தமா இருக்குமோன்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்க, அப்போ அந்த ஊரில் ரைஸ் மில் நடத்துற ஒருத்தன் செவ்வாய்க்கிழமை தான் இந்த கொலைலாம் நடக்குது. ஸோ நம்ம திங்கக்கிழமை நைட்டு ஃபுல்லாக யாரும் தூங்காம ஊர் ஃபுல்லாக தேடி அவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்றான். ஊர் மக்களும் இதுக்கு ஒத்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக தேட, அப்போ ஒருத்தன் செவரில் எழுதிட்டு இருக்கான். அவனை சேஸ் பண்ணி பிடிச்சி பார்த்தா அவன் அந்த ரைஸ் மில் ஓனரோட தங்கச்சி லவர். அவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட, அவன் நான் என்னோட லவரை பார்க்க தான் வந்தேன், அந்த செவத்துல என் பேரையும் என்னோட லவர் பேரையும் எழுதுனா எங்களுக்குள்ள தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க தான் எழுதுன்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டே அந்த ஊர் டாக்டர் பஸ்ல இருந்து இறங்கி காட்டு வழியா நடந்து வரும்போது அந்த ஊர்ல 8 மாசத்துக்கு முன்னாடி மர்மமான முறையில் செத்து போன ஒரு பொண்ணோட ஆவியை பார்த்து ஷாக் ஆகுறாரு. இது அந்த ஊருக்கே தெரிய வர எல்லாரும் இந்த கொலையெல்லாம் மனுஷன் பண்ணானா இல்ல அந்த ஆவி பண்ணிச்சான்னு குழம்பி போயிருக்காங்க. பாட்டு வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.